Illustration 2. Vijay sold goods to Preetam on 1st September 2019 for 1,06,000. Preetam immediately accepted a 3 months bill. On due date, Preetam requested that the bill be renewed for a fresh period of 2 months. Vijay agrees, provided interest at 9% per annum was paid immediately in cash. To this, Preetam was agreeable. The second bill was met on due date. Give journal entries in books of Vijay and Preetam. இப்போது இதில் விஜய் பிரீட்டம்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேர்த்தோட புக்ஸ்லேயுமே ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு விஜயோட புக்ஸில் பாஸ் பண்ண போகிறோம். விஜய் சோல்டு கூட்ஸ் டு பிரீட்டம். அப்போது விஜய் வந்துட்டு பிரீட்டம்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பிரீட்டம் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அப்படின்னு போட்டு 1,06,000 போடுறோம். பிரீட்டம் இம்மீடியட்லி அக்செப்டட் 3 months பில். இப்போ பிரீட்டம் வந்துட்டு அவங்களோட அக்செப்டன்ஸை கொடுக்குறாங்க. அப்போது விஜயோட புக்ஸில் நம்ம என்ன போடுவோம்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு பிரீட்டம் அப்படின்னு போட்டு அந்த 1,06,000 போடுறோம். ஆன் டியூ டேட் அப்போது 1st செப்டம்பரில் பில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து 3 months அதுதான் டியூ டேட்டு. ஆன் டியூ டேட் பிரீட்டம் ரிக்வெஸ்டட் தட் த பில் பி ரெனியூட் ஃபார் அ ஃப்ரெஷ் பீரியட் ஆஃப் 2 months. இப்போது பிரீட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் அந்த பில்லை கட்ட முடியல அப்படின்னு சொல்லி ரெனியூ பண்ண சொல்லி கேட்குறாங்க இன்னொரு 2 monthsக்கு. அப்போது இந்த மாதிரி ரெனியூ பண்ண சொல்லி கேட்கும்போது நம்ம அக்செப்டன்ஸ்க்கு பாஸ் பண்ண என்ட்ரி, அதாவது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு பிரீட்டம்ங்கிற என்ட்ரியை ரிவர்ஸ் பண்ணி போடணும். அப்போ என்ன போடுவோம்? பிரீட்டம் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு போட்டு அந்த அமௌண்ட்டை அப்படியே போட்டணும். இது எதுக்கு போடுறோன்னா, முதல்ல நாங்கள் கொடுத்த பில்லை வந்துட்டு இப்போ கேன்சல் பண்ணி போடுறதுக்காக தான் இந்த ரிவர்ஸ் என்ட்ரி போடுறோம். நெக்ஸ்ட், விஜய் அக்ரீஸ் ப்ரொவைடட் இன்ட்ரெஸ்ட் அட் 9% per annum வாஸ் பெய்ட் இமீடியட்லி இன் கேஷ். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு 9% per annum 2 monthsக்கு, ஏன்னா 2 months லேட்டராக தானே அவங்க பே பண்ண போகிறாங்க. அதனால 2 monthsக்கு நம்ம அந்த 9% 1,06,000க்கு கேல்குலேட் பண்ணுறோம். அந்த அமௌண்ட் வந்துட்டு 1,590. ஸோ இதுதான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். விஜய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த 1,06,000 2 months லேட்டராக கொடுத்துருங்க, ஆனால் அதுக்கான அந்த 2 monthsக்கான இன்ட்ரெஸ்ட்டை இமீடியட்டாக கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன என்ட்ரி பாஸ் பண்ணணும் அப்படின்னா, பிரீட்டம் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 1,590 அப்படிங்கிறத போடுறோம். இப்போது டு திஸ் பிரீட்டம் வாஸ் அக்ரியபிள். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? பிரீட்டம் அவங்க அக்செப்டன்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு பிரீட்டம்னு போடுவோமா ஆக்சுவலாக. ஆனால் இந்த இடத்துல பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார், அந்த பில்ஸ் ரிசீவபிளுக்கு வந்துட்டு 1,06,000 அதை லேட்டராக அவங்க பே பண்ண போகிறாங்க. ஸோ 1,06,000 போடுறோம். அவங்க என்ன கேஷை வந்துட்டு, அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு இம்மீடியட்லி கேஷில் பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டையும் டெபிட் பண்ணுறோம். டெபிட் பண்ணிவிட்டு டூ பிரீட்டம் அப்படின்னு போடுறோம். இப்போது பில்ஸ் ரிசீவபிளுங்கிற இடத்துல 1,06,000, கேஷுங்கிற இடத்துல அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 1,590ங்கிறது போட்டுட்டு ரெண்டையும் டோட்டல் பண்ணி டூ பிரீட்டம்னு போடுறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? த செகண்ட் பில் வாஸ் மெட் ஆன் டியூ டேட். அப்போது அந்த செகண்ட் பில் வந்துட்டு என்ன, அதாவது செகண்ட் பில்லுங்கிறது இந்த இடத்துல அந்த 1,06,000 ஃப்ரெஷ் பீரியட் 2 monthsக்கு அப்புறம் பே பண்ண சொல்லி போட்டாங்களா, அதுதான் இந்த இடத்துல செகண்ட் பில். ஸோ அந்த செகண்ட் பில் அந்த 1,06,000 வந்துட்டு டியூ டேட்டில் மெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான டியூ டேட் வந்துட்டு February 7th, அதாவது December 4th February 7, 2 months அந்த கேப் அது. ஸோ என்ன மெட் ஆச்சு அப்படின்னா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு போட்டு அந்த 1,06,000 நம்ம என்ட்ரு பண்ணுறோம். விஜயோட புக்ஸில் நம்ம போட்டோம். நெக்ஸ்ட் பிரீட்டமோட புக்ஸில் போடணும். விஜய் சோல்டு கூட்ஸ் டு பிரீட்டம். அப்போது விஜய்க்கு இது சேல்ஸ் அப்படின்னா பிரீட்டமுக்கு இது பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு விஜய்னு போட்டு 1,06,000 போடுறோம். பிரீட்டம் இமீடியட்லி அக்செப்டட் அ 3 months பில். இப்போ பிரீட்டமுக்கு இது என்னது? பில்ஸ் பேயபிள். ஸோ இந்த மாதிரி பில்ஸ் பேயபிள் அக்செப்டன்ஸ் பாஸ் கொடுக்கும்போது யாருக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்குறோமோ அவங்க டெபிட்லையும் டூ பில்ஸ் பேயபிள் அப்படின்னு போடணும். ஸோ விஜய் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேயபிள்னு போட்டு 1,06,000 போடுறோம். நெக்ஸ்ட், ஆன் டியூ டேட் பிரீட்டம் ரிக்வெஸ்டட் தட் த பில் பி ரெனியூட் ஃபார் அ ஃப்ரெஷ் பீரியட் ஆஃப் 2 months. இப்போது ரெனியூ பண்ண சொல்லும்போது கேன்சலேஷன் என்ட்ரி பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் முன்னாடியே. அதே மாதிரி பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு விஜய் அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் என்ட்ரி பாஸ் பண்ணி கேன்சல் பண்ணுறோம். விஜய் அக்ரீஸ் ப்ரொவைடட் இன்ட்ரெஸ்ட் அட் 9% per annum வாஸ் பெய்ட் இமீடியட்லி இன் கேஷ். ஸோ இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் இந்த இடத்துல 1,06,000 இன்ட்டு 9% இன்ட்டு 2/12. ஸோ 2 monthsக்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறோம்.
விஜய்க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு விஜய் அப்படின்னு போட்டு 1590 நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் டு திஸ் ப்ரீடம் வாஸ் அக்ரியபிள் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இன்னொரு பில்ஸ், அதாவது செகண்ட் பில்லாக இந்த 1,06,000 நம்ம பே பண்ண போகிறோமா, ஸோ அதுக்கு நம்ம அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்போ விஜய் அக்கௌண்ட் டெட்டார் டூ பில்ஸ் பேயபிள் அப்படின்னு தானே நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். பில்ஸ் பேயபிளுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கும்போது விஜய் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேயபிள்னு போடணும். இந்த இடத்துல கேஷாக நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை இமீடியட்டாக பே பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே என்ன என்ட்ரினா விஜய் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் டு பில்ஸ் பேயபிள் அப்படின்னு போடணும். கேஷுங்கிற இடத்துல இந்த 1590 போடணும். பில்ஸ் பேயபிளுங்கிற இடத்துல 1,06,000 போடணும். நெக்ஸ்ட் த செகண்ட் பில் வாஸ் மெட் ஆன் டியூ டேட் அப்படின்னா இங்கே செகண்ட் பில்லுங்கிறது என்னது, அந்த ரெனியூ பண்ணி நம்ம கொண்டு வந்த அந்த 1,06,000ங்கிறது தான் செகண்ட் பில். ஸோ அது நம்ம பே பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அப்படின்னு போட்டு நம்ம அந்த 1,06,000 போடுறோம். இவ்வளோ தான் இல்லஸ்ட்ரேஷன் 2.